Dear teachers, welcome to JS in English Learning. இந்த வீடியோவில் ஃப்ரேஸ் என்றால் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ ஃப்ரேஸ் என்றால் என்ன அப்படின்னா, ஃப்ரேஸ் என்றால் ஒரு வார்த்தைகளின் கூட்டமைப்பு. அது ஒரு வாக்கியம் அல்ல, ஒரு சொற்றொடர், சொற்களின் தொடர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் வரும், ஆனால் அதில் அதில் வேர்ப் என்பது ஒன்று இருக்காது. ஓகே, அர்த்தம் தரும், ஆனால் முழுமையான அர்த்தம் தராது. ஒரு வாக்கியம் என்றால் அதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும், அந்த சைட்ல ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும், அல்லது காம்ப்ளிமெண்டா இருக்கணும், அல்லது அட்ஜெக்ட் இருக்கணும். அப்போ அது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்பா இருந்தா அந்த சைட்ல ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒருவேளை அது பி ஃபார்ம் இருந்தா அந்த சைடு காம்ப்ளிமெண்ட் அல்லது அட்ஜெக்ட் இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு சொற்களின் கூட்டமைப்பு, அது தனியாக நின்று தனியாக நின்று பொருள் தராது, ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதியாக மட்டும்தான் இருக்கும். இதை தான் நம்ம ஃப்ரேஸ் என்று சொல்கிறோம். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுப்போமே. இங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். என்ன ஒரு சென்டென்ஸ் எடுத்து, ஃப்ரெண்ட் இஸ் ஹியர். இதுல பாத்தீங்கன்னா மை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட். அதனுடைய வேர்ப் வந்து இஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம் வேர்ப். ஹியர் அப்படிங்கிறது ஒரு அட்வர்பியல். ஹியர், வேர் அப்படிங்கும்போது ஹியர் அப்படின்னு சொல்றோம். அப்ப மை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தனியா எடுத்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு பொருள் தரும், பட் அது ஒரு வாக்கியத்தின் முழுமையான ஒரு பொருளை தராது. அப்ப இந்த வாக்கியத்துல வேர்புக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டா வந்து ஒரு நவுனுடைய வேலையை செய்யறதுனால இதனுடைய பெயர் நவுன் ஃப்ரேஸ். இது என்னவாக பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சப்ஜெக்டாக பயன்படும், அல்லது ஒரு ஆப்ஜெக்டாக வரலாம், அல்லது வேர்பினுடைய ஆப்ஜெக்டா வரலாம், அல்லது ஒரு வாக்கியத்திற்கு முடிவு கொடுப்பதை போல வரலாம். ஓகே, இங்க பாருங்களேன், அடுத்த வாக்கியத்துல ஐ லைக் ஹாட் காஃபி. எனக்கு ஹாட்டான காஃபி பிடிக்கும். எனக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன, வாட் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வர்றது எப்பொழுதுமே ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியும். It answers to the question what. Okay, it answers to the question what. அப்ப the what அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வருவது எது அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த ஹாட் காஃபி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது என்ன பேட்டர்ன், பேட்டர்னையும் சைட்ல பார்த்துட்டு வருவோமே. ஐ அப்படிங்கிறது வந்து என்னவா வரும், ஐ வந்து சப்ஜெக்ட், ரைட். லைக் என்பது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லைக்ங்கிறது verb. அப்ப ஹாட் காஃபி என்பது என்ன, இது ரெண்டு வார்த்தைகளின் கூட்டமைப்பு. ஹாட் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, அதுக்கு பக்கத்திலே காஃபி அப்படிங்கிற ஒரு நவுன் இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரு கூட்டமைப்பா வருது, ஒரு சொற்றொடர், ஒரு சொற்களின் தொடர். ஹாட் காஃபி அப்படிங்கிறது வந்து தனியாக வரும். எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏதோ மிஸ்ஸிங்கா இருக்கு. அதனால அதை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டா பயன்படுத்துறோம். ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா மை கசின் இஸ் த டால் பாய், அல்லது த டால் பாய் இஸ் மை கசின் அப்படின்னு நம்ம பயன்படுத்திங்கன்னா இது என்னவாகும், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். மை கசின் இஸ், ஓகே, who is my cousin, that tall boy is my cousin. சப்ஜெக்ட் உடைய காம்ப்ளிமெண்ட். மை கசின் அப்படிங்கறது நம்ம சப்ஜெக்டா கொண்டு வந்துக்கலாம், இஸ்ங்கிறது verb. அப்ப அந்த சைடு ஏதாவது கம்ப்ளீட் பண்ண வரணும் இல்லையா. அப்ப அந்த சப்ஜெக்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளின் கூட்டமைப்பு த அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிள் இருக்கு, டால் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, பாய் அப்படிங்கிற நவுன். இந்த மூணுமே ஒன்னா சேர்ந்து வருது. இதுல இந்த மூணுக்குள்ளார பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேர்ப் இருக்கா அப்படின்னா இதுக்குள்ளார வேர்ப் கிடையாது. ஆனா இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சார் எப்படி சார் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், இதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுற பாருங்களேன். மை கசின் அப்படிங்கறத சப்ஜெக்ட் ஆக்கிக்குவோம். மை கசின் இஸ் அ பாய் அப்படின்னு போடுறோம்.
அப்ப அந்த பாய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கும்போது இதை ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஹூ இஸ் டால் இன் த கிரவுட் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். அங்க ஒரு கூட்டமா நிக்கிறாங்கல்ல, அதுல யார் உயரமா இருக்காங்களோ, ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு இருக்காங்க, அதுல உயரமா இருக்கிறது தான் என்னுடைய கசின். அந்த பசங்கள்லாம் நிக்கிறாங்களா, அதுல உயரமா இருக்கிறவர் என்னுடைய கசின். அப்ப திஸ் பர்டிகுலர் phrase has the ability to be expanded into a clause. a clauseனா என்ன அப்படின்னா, அங்க ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்கும். ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், பார்த்துக்கோங்க. who அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நவுனோட அப்படியே அது ரிலேட் ஆகும். த பாய் இஸ் ஹூ, அதுக்கப்புறம் ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, அதுக்கப்புறம் டால் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவும் இருக்கு. இதை தான் நவுன் ஃப்ரேஸ்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போமே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கியம் பாருங்க. The little boy is playing in the ground. இதுல சப்ஜெக்ட் எது? The little boy. இது வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா வெறும் பாய்ன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா அதோட இன்னும் 2-3 வார்த்தைகள் வருது. லிட்டில் பாய், த அப்படிங்கிற ஒரு டெஃபினைட் ஆர்டிகல் வருது, அப்புறம் லிட்டில் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது, அப்புறம் பாய். இந்த 3 வார்த்தைகள் ஒன்றாக வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து அது வந்து அந்த சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்டா இருக்கு. சோ இது வந்து ஆக்சுவலி சப்ஜெக்ட். இப்ப அடுத்தது பாருங்க. ஐ லைக் ஹாட் காஃபி. ஐ லைக் காஃபி மட்டும் சொல்லி இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி காஃபி அப்படின்னு கேட்போம். வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த காஃபி தட் யூ லைக்? கோல்டா ஹாட்டா அப்படின்னா ஹாட் காஃபி. இப்போ அந்த ஹாட் காஃபி மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு மீனிங் புரியும், ஆனா முழுமையான மீனிங் தராது. அந்த வாக்கியத்துல வரும்போது தான் அதுக்கு மீனிங். இது வந்து என்னவா வருது? ஐ லைக், அந்த லைக் பிடிக்கும். வாட் டு யூ லைக், அந்த வாட் அப்படிங்கிற கேள்விக்கு வருது. அப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? என்ன பேட்டர்ன்? எஸ் பிளஸ், ஓகே, எஸ் பிளஸ் வி பிளஸ், சாரி, வி பிளஸ் ஓ பேட்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. she became, ஆனால் what did she become? Okay, what did she become? She became a doctor. What? அப்ப அந்த became அப்படிங்கிற வேர்புக்கு ஆனால் என்னவாக ஆனால் அப்படிங்கும்போது டாக்டர் ஆனால். டாக்டர், டாக்டர் மட்டும் தனியா கொடுத்தீங்கன்னா பொருள் புரியுமா? புரியாது. ஓகே, அப்ப அது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸா வருது. அடுத்தது பாருங்க. இங்க மை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் கேம் ஹோம் எஸ்டர்டே. மை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட், மை அப்படிங்கிறது வார்த்தை, பிரதர் அப்படிங்கிறது வார்த்தை, ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வார்த்தை. இந்த 3 வார்த்தையும் தொடர்ச்சியாக வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து அந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட் என்ற வேலையை செய்கிறது. அதற்கு அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல த டீச்சர் praised the clever student. த டீச்சர் பிரைஸ் பண்ணாங்க. யாரை பிரைஸ் பண்ணாங்க? ஒரு ஆப்ஜெக்டா அந்த இடத்துல அந்த பிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட். அந்த மாணவனை, அந்த மாணவன் எப்படிப்பட்ட மாணவன் அப்படிங்கும்போது த கிளவர் ஸ்டூடெண்ட். கிளவர் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல வருது, நவுனை குவாலிஃபை பண்ணுது. இது மூணுமே சேர்த்து ஒரு ஒரு வார்த்தைகளின் கூட்டமைப்பா இருக்கிறது. அதுக்குள்ளார வேர்ப் இருக்கா அப்படின்னு தனியா இல்ல. அது ஒரு வாக்கியத்துல தான் அது பொருள் கொடுக்கும், வாக்கியம் இல்லாமல் பொருள் கொடுக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஹர் ஹாபி இஸ், வாட் இஸ் ஹர் ஹாபி? கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். அது ஒரு காம்ப்ளிமெண்டா வருது அந்த இடத்துல. ஹர் ஹாபி, அவளுடைய பொழுதுபோக்கு என்ன? அவருடைய பொழுதுபோக்கு என்பது அந்த ஸ்டாம்ப்ஸை கலெக்ட் பண்றது. அதாவது அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட், அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக வருது. கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் அதை மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா இந்த இந்த வாக்கியம் இல்லாமல் அந்த ஹர் ஹாபி அப்படிங்கறத நம்ம ஒருவேளை அந்த இடத்துல இல்லைன்னா கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் மட்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் பொருள் கொடுக்கும், ஆனா முழுமையான பொருள் கொடுக்காது. அந்த வாக்கியத்தில் மட்டும்தான் அது பொருள் கொடுக்கும். அப்ப இந்த வாக்கியத்துல அது ஒரு காம்ப்ளிமெண்டோட வேலை செய்யுது. அப்ப காம்ப்ளிமெண்டா வேலை செய்யறது நவுன் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் ஒன், த பிக் banyan tree is near the temple. Okay, what is near the temple? The big banyan tree. What அப்படிங்கிறதுக்கு பதிலா வரது எல்லாமே நவுன். அப்ப ஒரு பெயர் சொல் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளின் கூட்டமைப்பு இருக்கு. The big banyan tree.
ஸோ இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ். அடுத்தது he bought, அவன் வாங்கினான். என்ன வாங்கினான்? ஒரு டப்பா நிறைய சாக்லேட் வாங்கினான். இப்போ பாட் அப்படிங்கிற அந்த வேர்புக்கு ஆப்ஜெக்டா நிறைய வேர்ட்ஸ் வருது. அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு கூட்டமைப்பு. இதை தான் நம்ம நவுன் ஃப்ரேஸ் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு டைப் தான் பார்த்துருக்குறோம். ஓகே, இன்னும் ஒரு 8 டைப் இருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JSN English Learning. Stay tuned for more videos pertaining to grammar. Thank you.